உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, பெரியவங்களுக்கு தெரியாது இல்ல. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய்மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கொட்டி பறக்கிற காலம் வந்தாச்சு அப்படின்ட்டு, இது நம்ம காலம், திருமாவளவன் காலம், திருமா காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் படிக்கிறாங்கல்ல. அந்த பாட்டெல்லாம் கேட்டு வைபாகி இது நம்ம காலம், நம்ம பேசுறது எல்லாமே நடக்கும், நம்ம எதனாலும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் விசிகாவினரும் திருமாவளவன் அவர்களும் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா தமிழக முதல்வர் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. உடனே அதை எப்படியாவது தடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஸோ ஏற்கனவே இவர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் இப்போ பங்குல இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. அப்படி இருந்தும் திருமாவளவன் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த திட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது என்ன திட்டம், அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். என்ன திட்டம் அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிச்சிருந்தார் தாய்மாமன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. தாய்மாமன் சீர்திட்டம் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு அண்ணன், தாய்மாமன் முறையில் அண்ணன் இருந்து குழந்தைக்கு செய்ய வேண்டியதை அதை ஒரு மோதிரம், ஒரு கிராமில் ஒரு மோதிரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்து பேருக்குமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். ஏன்னா இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் அண்ணன் 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 விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுனால, ஸோ அவருக்கு இந்த திட்டத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அதை அறிவிச்சிருக்காரு. ஆனால் இதற்கு திருமாவளவன் அவர்கள் இதை மறுபரிசீலனை பண்ணணும், இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏன்னா பல அரசு மருத்துவமனைகள் இன்னைக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, அங்கே பல சிகிச்சை பிரிவுகள் சரியாக செயல்பட முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு. அதற்கு இந்த திட்டம் கொண்டு வந்தால் தான், இதில் இருந்து இந்த திட்டத்தில் இருந்து தான் அந்த திட்டத்துக்கு கொண்டு போகணுமா? எத்தனையோ திட்டங்களை திட்டத்துங்களை நடத்தாமல் அந்த திட்டத்திலேருந்து இதை நடத்த முடியாதா? தாய்மாமன் சீரில் தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் அதற்குள்ள ஃபண்ட் எடுத்து தான் இந்த அரசு மருத்துவமனைகளை சரி செய்யணுமா? ஏன் அதை டைரெக்டாகவே திருமாவளவன் ஒரு கோரிக்கை வச்சுருக்கலாம். இப்போ அரசு மருத்துவமனைகள் ரொம்ப சீர் இல்லாமல் இருக்குது, அவர்கள் அங்கே சிகிச்சை பிரிவுகள் சரியாக செயல்பட முடியாமல், ஒரு நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் எல்லாரும் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிறாங்க, ஸோ அதை சரி செய்யணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சுருக்கலாம். ஏன் அவர்களோட அமைச்சர் தான் இன்றைக்கி இருக்காங்க, அவர்களோட அமைச்சர் இன்றைக்கி ஆட்சி பங்கில் இருக்காங்க. விசிகா கட்சி ஆட்சியில் பங்கு இருக்குது. அவரோட கட்சியை சேர்ந்த வன்னியரசு தான் அமைச்சராக இருக்கார். அப்படி இருந்தும் இந்த திட்டத்தை கைவிட சொல்வதோட நோக்கம் என்ன தெரியுமா? இது ஒரு தாய்மாமன் சீர்திட்டம். இந்த தாய்மாமன் அப்படிங்கிற அந்த முறை அப்படிங்கிறது தென் மாவட்ட மக்களுக்கு சொந்தமானது, கிட்டத்தட்ட தமிழர்களுக்கே சொந்தமானது. ஒரு திட்டத்துக்கு பூர்வக்குடி மக்களான தாய்மாமன் அப்படிங்கிற அந்த பெயரில் இந்த முறை, தாய்மாமன் அப்படிங்கிற முறை, தாய்மாமன் அப்படிங்கிற கட்டு வேறு எங்கேயாவது இருக்கா? உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு தாய்மாமன் சீர்திட்டம், தாய்மாமன் பெயரில் ஒரு திட்டத்தை அறிவிக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பாராட்டு பெறக்கூடிய ஒரு விஷயம். பல திட்டங்கள் இன்றைக்கி சமஸ்கிருத மொழியில் இருக்குது. ஜீவன் ஜங் அப்படிங்கிறாங்க, வாயிலே நுழைய முடியாத பெயர்கள் எல்லாம் ஜீவன் ஜலசந்தி திட்டம் அப்படிங்கிறாங்க. வாயில் நுழைய முடியாத பெயர்கள் எல்லாம் இன்றைக்கி திட்டங்கள் இருக்குது. ஆனால் தாய்மாமன் சீர்திட்டம் அப்படிங்கிறது ஒரு தமிழக பாரம்பரியமான ஒரு திட்டம். இன்றைக்கும் தாய்மாமன் விழா கொண்டாடுறாங்க. இன்றைக்கும் தாய்மாமன் முறை இன்றைக்கும் தன்னரசு நாடுகளில் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தன்னரசு நாடுகளில் இன்றைக்கும் தாய்மாமன் விழாக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி ஒரு பெயரில் தாய்மாமன் சீர்திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசோட கெஜெட்டில் வரும்போது அது எவ்வளோ பெரிய பாராட்டு பெறக்கூடிய ஒரு விஷயம். தாய்மாமன் பேரில் ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படிங்கிறது அது இவர்களுக்கு இப்போ பிடிக்கல. எத்தனையோ திட்டம் இருக்குது. இப்போ மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, ஒரு 1000 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. அதை தாவேக்கா அரசு 2500 ரூபாவை நான் தாரேன், அதை நான் 2000 ரூபாவை தாரேன், 2500 ரூபா தாரேன்னு சொல்லிட்டு அதை அதிகரிச்சுட்டே போனாங்க. அதே மாதிரி கேஸ், வருடத்திற்கு 6 கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. வருடத்திற்கு 6 கேஸ்னால் அப்போ என்ன ஆச்சு? அப்போ உங்கள் கேஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடலாம், அந்த அளவுக்கு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த திட்டத்தெல்லாம் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எத்தனையோ திட்டங்கள், நிதிகள் எத்தனையோ திட்டங்களுக்கு அறிவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் பேசாமல், குறிப்பாக தாய்மாமன் சீர்திட்டத்தை மட்டும் மறுபரிசீலனை செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் நீங்கள் என்ன இப்படிலாம் நோக்கம் இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக இப்படியெல்லாம் நோக்கம் இருக்கும். கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நோக்கம் இருக்கும். நம்ம தான்
உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஜாதி உணர்வு இல்லாட்டாலுமே நம்ம வந்து வெளியே அப்படி பேசிடுவோம். ஆனால் இவர்கள் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே வந்து வேறு மாதிரி சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதை வந்து அனைவருமே வந்து ரொம்ப வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். திருமாவளவன் அவர்களை விசிகாவினரையும் ஆர் ராசா அவர்கள் இன்றைக்கி திமுக சார்பாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஆர் ராசா அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்திருக்காரு. திமுகவோட கூட்டணியில் இருந்துட்டு போய் நீங்கள் தாவைக்கால போய் அமைச்சராக இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படு கேவலமாக நடுரோட்டில் வச்சு கேள்வி கேட்டிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் அதற்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. திருமாவளவன் பதில் சொல்கிறதாக இருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு பதில் சொல்லி ஒரு அறிக்கையை விடாமல் டைரக்டாக வந்து முதலமைச்சரை கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கார். ஸோ வன்னியரசு அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஆர் ராசா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆர் ராசா அவர்களுக்கு மனப்பிறழ்வு நோய் வந்துருச்சு, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஆர் ராசா அவர்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கலை. திருமாவளவன் அவர்கள் கண்டிக்காமல் விஜயை கண்டிச்சிருக்காரு. எதற்கு கண்டிச்சிருக்காரு? சட்டசபையில் விஜய் அவர்கள் பேசினார்ல, இந்த குட்டி கதை, உங்கள் அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடினார்ல சட்டசபையில், அந்த குட்டி கதையை வந்து கண்டித்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அதை அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது என்னென்னா, அந்த குட்டி கதையை வந்து நீங்கள் வந்து சட்டசபையில் வந்து பேசியிருக்கக்கூடாது, சட்டசபையோட மாண்பு இருக்குது, இதை வந்து அரசியல் பொது மேடையில் பேச வேண்டிய விஷயம், அரசியல் பொது மேடையிலே வந்து இந்த விஷயத்தை பேசக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சட்டசபையில் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ ஆர் ராசா வந்து பேசுனதுக்கு யார் கண்டனம் தெரிவிக்கணும்? திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கணும். ஆனால் அதற்கு கண்டனம் தெரிவிக்கலை. ஆனால் விஜய் அவர்கள் பேசுனதுக்கு திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்காரு. ஆனால் இது திருமாவளவனோட விசிகா கட்சி யாரு கூட ஆட்சியில் அதிகாரத்துலையும் இருக்குது, தாவேக்காவோட ஆட்சியில் அதிகாரத்துலையும் இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு விசுவாசத்தை எங்கே காட்டுறாங்கன்னு பாருங்கள். ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தது தாவேக்கா. ஆனால் உங்களோட விசுவாசம் வந்து எங்கே இருக்குது? திமுகவுக்கு. சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் மிகப்பெரிய அரசியல் வந்து இங்கே வந்து அரசியல் அப்படிங்கிற பேரில் என்னென்னலாமோ நாட்டில் நடக்கு. ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கிறது இங்கே, ஆனால் அவர்களோட விசுவாசம் எங்கே? திமுகவிற்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்களோட ஒப்பிடும்போது வன்னியரசு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம வன்னியரசு வந்து எவ்வளவோ பரவாயில்ல. அவர் வந்து அங்கே அமைச்சராக இருந்துட்டு அங்கே கரெக்டாக அங்கே தான் அமைச்சராக இருக்கார், அங்கே கூட்டணியில் இருந்துட்டு அங்கே அமைச்சராக இருந்துட்டு அங்கே தான் அமைச்சராக இருக்கார். திருமாவளவன் வந்து இங்கே கூட்டணியில் இருந்துட்டு இங்கே கூட்டணியில் இல்லை. அவேக்காவோட கூட்டணியில் விசிகா வந்து அது கூட்டணியில் இல்லையாமா, அங்கே கூட்டணியில் இல்லை. அப்போ அமைச்சரவையில் எப்படி போனீங்க? கூட்டணியில் இல்லாமல் எப்படி அமைச்சரவையில் போனீங்க? அது போகலாமா? இது எவ்வளோ பெரிய உருட்டு பாருங்கள், உருட்டு உருட்டு அப்படிமாங்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசியல் வந்து மிகவும் ஒரு விதத்தில் ஒரு மோசமான ஒரு அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை வந்து விஜய் அவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்றவர்களை வந்து இது போன்ற கட்சியினரை கட்சி தலைவர்களை வந்து எப்படி நம்புவது, நீங்கள் நம்பலாமா அப்படிங்கிறத 1க்கு 10 முறை நீங்கள் வந்து சிந்தித்து கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.